வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய சனிக்கிழமை சுற்றுப்பயணம் நாளைக்கு நாகப்பட்டினத்தில். நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக எவ்வளவோ விஷயங்களில் கவர் பண்ணியிருப்பீங்க. ஏதாவது ஒரு கட்சி எங்கள் தலைவர் சுற்றுப்பயணம் வராரு, அதனால் அந்த பகுதியில் நீங்கள் கரண்ட்டு கம்பிகள், குறிப்பாக உயர் மின்னழுத்த கம்பிகள், கோபுரங்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் ஆஃப் பண்ணி வைக்கணும்னு கொண்டு போய் மாவட்ட செயலாளர் அங்கே இருக்க இபி ஆஃபீஸில் கடிதம் கொடுத்துருக்கிறாருங்கிற செய்திகளை பார்க்க முடியுது. இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுங்கிறது விஜய்க்கும் அதே போல் தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு மிகப்பெரிய தலைவலியாக மாறுதா? நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இது பெரிய நியூசன்ஸ் வேல்யூவாக மாறிட்டு இருக்குங்க. இப்போ கடந்த வாரம் திருச்சியில் நம்ம பார்த்தோம், 8 மணி நேரம் டிராஃபிக் பிளாக் ஆச்சு. எல்லாருமே பார்த்தோம். நம்ம 8 மணிக்கு காலைல 10:30 மணிக்கு வரேன்றவர் 2:30 மணிக்கு தான் வந்தார். காலைல 6 மணிலேருந்தே அங்கே நிற்கிறான். இப்போ 4 மணிக்கு தான் அங்கேருந்து புறப்பட்டு போகிறாரு. அவர் கிட்டத்தட்ட 8 hours அதுவே ஒரு சின்ன ஒரு 8 to 10 kilometers இருக்க ஊரில் நார்மல் லைஃப் வாஸ் த்ரோன் அவுட் ஆஃப் கியர் கம்ப்ளீட்லி. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நாளைக்கு இன்றைக்கி நம்ம 19ஆம் தேதி பேசிகிட்டு இருக்கோம். நாளைக்கு 20ஆம் தேதி நாகப்பட்டினம் அண்ட் திருவாரூர் போகிறாரு. நாகப்பட்டினத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் என்னமோ பை ரோடு போகிறாரு. அவர் போகும்பொழுது அங்கே பெக்யூலராக அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த போகிற வழியில் இருக்கக்கூடிய உயர் மின்னழுத்த கம்பிகள், அதாவது ஹை பவர் லைன்ஸ் இல்லையா, ஹை டென்ஷன் லைன்ஸ், அதில் பவர் சப்ளை ஸ்டாப் பண்ண சொல்கிறான். பவர் சப்ளை ஸ்டாப் பண்ணால் அது பல இடங்களில் மின் விநியோகம் துண்டிக்கப்படும் இல்லையா நீங்கள் கண்டிப்பாக. பவர் சப்ளை அவுட்ரேஜ் அப்படின்னும் போது நீங்கள் அந்த பகுதியை ஏற்கனவே என்ன சொன்னாங்க, வர நேரத்தில் இவங்க தான் பவரை கட் பண்ணிட்டாங்கன்னு போன இதுலேயே அந்த சதி வேலை செஞ்சாங்க. அதுக்கு தான் என்ன சார்ஜ் பண்ணாங்கன்னா, நீங்கள் கம்பத்து மேலாம் வேறு வழி இல்லைன்னு நாங்கள் பண்ணோன்னு கவர்மெண்ட் தரப்பில் போட்டாங்க. இப்போ அவங்களே முன்னெச்சரிக்கையாக நிறுத்துங்கள் அப்படின்னா கம்பத்து மேலே ஏறுறதை தவிர்க்க முடியாதுன்னு அவங்க சொல்ல வராங்களாங்கிறது இருக்குது. இல்லை எதுக்காக உயர் மின்னழுத்த கோபுரங்களில் நிறுத்தணும்னு அவர் கேட்குறாரு. அந்த லெட்டரில் அதை ஏதாவது சொல்லியிருக்காரா? இல்லை. நீ எப்படி இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வைப்ப? எந்த கட்சியுமே இப்படி ஒரு கோரிக்கை வச்சதில்லை. எந்த சங்கமும் எந்த ஆர்கனைசேஷனும் இந்த மாதிரி பொதுக்கூட்டம் நடத்தக்கூடிய எந்த ஒரு அமைப்புமே மக்கள்கிட்ட பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவரோ அல்லது சினிமாக்காரரோ அல்லது சமூக ஊழியர்களோ யாருமே இப்படி ஒரு கோரிக்கையை வச்சது கிடையாது. பவர் வேணும்னு கேட்பான், பவரை கட் பண்ணுன்னு கேட்க மாட்டான். பவரை எப்போ கட் பண்ணுவாங்க? இயற்கை பேரிடர் வருதுன்னா கட் பண்ணுவாங்க இல்லையா? மிகப்பெரிய அளவில் மழை, வெள்ளம், புயல், சூறாவளி, காற்று அப்படின்னா கட் பண்ணுவாங்க. இல்லாத நேரத்தில் கரண்ட்டை எப்போ கட் பண்ணுவாங்க? ரொம்ப ஹியூஜாக இடி மின்னல் இருக்குன்னா கட் பண்ணுவாங்க. அதாவது இயற்கை பேரிடர் இருந்தால் மட்டும்தான். மேன்மேடு ஈவெண்ட்ஸ் எதுலையுமே எனக்கு தெரிஞ்சு பவரை கட் பண்ணுன்னு டு மை நாலேஜ் கேட்டதே கிடையாது. எது கேட்குறாங்க? அப்போ எது மேலே ஏறி நிற்பான்னு கேட்குறாங்களா? எதிர்கட்சி கூட்டத்தில் தொல்லை பண்ணுறதுக்கு ஆளுங்கட்சிகள் செய்வாங்கங்கிறது நம்ம பவரை கட் பண்ணுறான்னு தாங்க புகார் வரும். எங்கள் கூட்டத்துக்கு மின் சப்ளையை காவல்துறை நிர்பந்தத்தின் பேரில் ஆளுங்கட்சி அழுத்தத்தில் ஈபில கட் பண்ணிட்டான்னு சொல்லுவான். இவனே போய் ஹை பவர் இதை கட் பண்ணுன்னு கேட்குறான்னா என்னால் சரி ஒரு கோரிக்கை வைக்கிறல்ல, அந்த கோரிக்கைக்கான காரணத்தை நீ சொல்லணும்ல. இப்போ ரொம்ப வினோதமான ஒரு கோரிக்கையை நீ அங்கே இருக்கக்கூடிய மின் பொறியாளருக்கு வைக்கிற, வெரி குட். எதுக்கு வைக்கிறன்றத குறைஞ்சபட்ச நியாய அறிவு இருக்கணும்ல. இப்போ இதில் இன்னொன்று, பை சான்ஸ் இதை ஏற்றுக்கிறாங்கன்னு ஒரு இதுவாக நம்ம ஹைப்போதட்டிக்கலாக வச்சாலும் எவ்வளோ நேரம் அவர் அதை டைம் எடுத்து போக போகிறாரு? திருச்சி மாதிரினா அத்தனை மணிக்கணக்கில் ஒட்டுமொத்த சிவில் ஏரியாவுக்குமான பவர்லாம் இப்போ 5 மணி நேரம் அவர் போகிறாரு. 5 மணி நேரம் இப்போ திருச்சியில் 5 மணி நேரம் பிரச்சனையாச்சு, நார்மல் லைஃப் அஃபெக்டடு. 5 மணி நேரம் நிறுத்த சொல்ல, அது கூட 2வது வளவன். ஃபார் வாட்? எதுக்காக பவரை கட் பண்ண? ஒரு கோரிக்கையை அரசாங்கத்துக்கிட்ட வைக்கிறேன்னா அந்த கோரிக்கைக்கான காரணங்களை நீ சொல்லணுமா இல்லையா? ஐ டோன்ட் நோ இது என்ன அரசியல் பண்ணுறாரு அவருன்னு புரியல. முதல்ல இந்த 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 பாணி இருக்கு இல்லையா, ஒரு ஊருக்கு போகிறது, சொன்ன டைமுக்கு 5 மணி நேரம் தாண்டி போகிறது, அங்கே ஊர் நாடுறது. இப்போ அடுத்த கட்டம் என்ன, போய் மின்சாரத்தை கட் பண்ணு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த லெவலுக்கு வந்திருக்கீங்க. நார்மல் லைஃப் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு தைரியமாக துணிஞ்சு போய் நீங்கள் கேட்குறீங்க. இதுக்கான காரணத்தையும் விளக்கணுன்ற குறைஞ்சபட்ச ஒரு புரிதல் கூட உங்களுக்கு இல்லை. இது எப்படி கண்டினியூ ஆகும்? இந்த பாலிட்டிக்ஸ் இன்னும் எவ்வளோ 15 வாரம்னா 3 மாதம், 3.5 மாதம், இன்னும் 3.5 மாதம் இந்த பாலிட்டிக்ஸ் எப்படி கண்டினியூ ஆகும்? நான் இன்னும் நான் என் அனுபவத்தில் இப்படி பார்த்ததில்லை. இது எப்படின்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியும். நேற்றே கோர்ட்டு வார்ன் பண்ணியிருக்குது. அது பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸை டேமேஜ் பண்ணுறது சம்மந்தமாக.
யூசி பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸை டேமேஜ் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு வந்து இழப்பீடு வந்து யாருக்கிட்ட வாங்கணுன்றது ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்க பிரச்சனை. 2001 and 2 நினைக்கிறேன் ஜெயலலிதா கவர்மெண்ட்டில் அந்த பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் டேமேஜ் ஆனால் இழப்பீடு வாங்கணும்னு சொன்ன சட்டத்துக்கு எதிராக நாடு தழுவிய அளவில் போராட்டம் நடந்தது. ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ்லாம் அதை கண்டபடி திட்டினாங்க. 2011-16 ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியோட சித்திரை திருவிழாவில் பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸை டேமேஜ் பண்ணி அந்த சட்டத்தின்படி இழப்பீடு வாங்கணும்னு வரும்போது கோர்ட்டில் ரொம்ப நாள் கேஸ் நடந்தது. எனக்கு தெரிஞ்சு 1 வருஷமும் 1.5 வருஷமும் அந்த கேஸ் ஓடிச்சு. நம்ம பாமக பாலு தான் அதை நடத்தினார். அதுக்கப்புறம் அது என்னாச்சுன்னு தெரியல, கவர்மெண்ட்டால் வசூலிக்க முடிஞ்சுதான்னு தெரியல. தட்ஸ் அ காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட். ஒரு அரசு ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது, பொதுக்கூட்டத்தில் வந்து டேமேஜ் ஆகிடுதுன்னா பொதுக்கூட்டம் நடத்தினவன் தான் டேமேஜ் பண்ணால் நீ எப்படி சொல்ல முடியும்? போலீஸை கூட அடித்து உடைக்கலாம். எதிர்கட்சியாக இருந்தால் போலீஸ் அடித்து உடைக்கும். ஆப்வியஸ்லி யார் கட்சியில் இருந்தாலும் எதிர்கட்சியாக இருக்கவனுக்கு மேலே பழியை சுமத்துறதுக்கு போலீஸை தான் ஆளுங்கட்சி பயன்படுத்தும். அல்லது சமூக விரோதி ஊடுருவன்னு சம்மந்தப்பட்ட கட்சி சொல்லுவான். ஹவு வில் யூ அரைவ்? ஹவு டு யூ அரைவ் அட் த சொல்யூஷன்? இதெல்லாத்தையும் இப்போ வீடியோகிராஃப் பண்ணணுமா? இது முதல்ல வீடியோகிராஃப் பண்ணணுமா? வீடியோகிராஃப் பண்ணால் அது வந்து நீ அதை சேலஞ்ச் பண்ணுவான்ல. ஹவு வில் யூ அரைவ் அட் த கன்க்ளூஷன்? இவன் தான் பண்ணால் நீ எப்படி வந்து, அதாவது கலெக்டிவ் பனிஷ்மெண்ட்டுன்றது சட்டத்தில் கிடையாது. வேர் டு ஃபிக்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டியா? எப்படி எந்த இடத்துல நீ ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணுவ நீ? எஸ்பெஷலி நீ ஒரு இது கைண்ட் ஆஃப் கிரிமினல் அஃபென்ஸ்க்குள்ள ஸோ நேற்றைய கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டே எனக்கு தெரிஞ்சு வந்து இட்ஸ் டிபேட்டபிள். அதாவது வந்து பப்ளிக் பிளாங்கெட் ஆர்டர் கோர்ட் எப்படி போட முடியும்னு எனக்கு தெரியல. அஃப்கோர்ஸ் லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் தான் அதை சொல்லணும். எனவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தட்ஸ் த லாங் பெண்டிங் இஷ்யூ. இன்ஃபேக்ட் எந்த கட்சியும் அதுக்கு ஒத்துக்காது. தாவேக மட்டும் இல்லை, யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. இது சேலஞ்சு. இது இன்ஃபேக்ட் இட்ஸ் நாட் அ நியூ திங். இட்ஸ் கோயிங் ஆன் ஃபார் 20 இயர்ஸ் மேலே போயிட்டு இருக்குது. இன்ஃபேக்ட் ஐ ரிமெம்பர் ஜெயலலிதா முதல்ல 2001 அல்லது அதுக்கு முன்னாலேயோ இப்படி ஒரு சட்டம் கொண்டு வரும்போது வந்து ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் பிளாஸ்டடர் லைக் எனிதிங். கச்சாமச்சான்னு திட்டினார் ஜெயலலிதாவை ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ். ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங் அட்டாக் பை ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ். ஆமாம், என்டிஏ கன்வீனராக இருக்கும்போது ரொம்ப கடுமையாக அட்டாக் பண்ணார் அவர். அவருக்கு அந்த ஒரு ஓட்டில் கவர்மெண்ட்டை கவுத்த கோவம்லாம் இருந்தது. அதுக்கு பிறகு இந்த இஷ்யூ தமிழ்நாடு பாலிடிக்ஸில் ரொம்ப பெரிய அளவில் கிராப்பப் ஆனது எப்போன்னா 2012-13 பாமக இஷ்யூவில் ஜெயலலிதா சிஎம்மாக இருக்கும்போது பாலு தான், நம்ம பிஎம்கே பாலு தான். இட்ஸ் வாஸ் அ மேரத்தான் ஆர்குமெண்ட். கோர்ட்டில் ஓடிச்சு, 1 வருஷம் கிட்டத்தட்ட ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். நான் நேற்று கோர்ட் வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி சொன்னோம். ஏன்னா நேற்று வந்து இவர் விஜய் கேஸ் வரும்போது கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து இந்த திருச்சியில் இவங்க ப்ராப்பர்ட்டிஸை டேமேஜ் பண்ணதெல்லாம் they gave a very big presentation போல், வீடியோஸ் அண்ட் ஸ்டில் ஃபோட்டோகிராஃப்ஸ் ப்ரெசன்டேஷன் ஜட்ஜுக்கிட்ட காமிச்சிருக்காங்க. சீரியஸ் இஷ்யூ. நீங்கள் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி எப்படிலாம் அடிச்சு உடைக்க முடியாது. தென் த கவர்மெண்ட் ஆர் த கோர்ட் ஹேஸ் டு ஸ்டெப் இன். அவங்க கண்டிப்பாக உள்ள நுழைஞ்சு தான் ஆகணும். பட் வாட்ஸ் த சொல்யூஷன்? நீங்கள் இது வாங்க முடியுமா? நீங்கள் டெபாசிட்ஸ் வாங்க முடியுமா? டெபாசிட்னா எவ்வளோ டெபாசிட் வாங்குவீங்க? சரி, இவன் டெபாசிட் கட்டினான், எவனை உடைக்கிறானா, இவன் எப்படி பொறுப்பாக முடியாது? இந்த பிரச்சனை இருக்குது உங்களுக்கு வந்து. எனவே தட்ஸ் அனதர், அது ஒரு வேறு இஷ்யூ. இப்போ இவங்க விஜய் கட்சியிலேருந்து போய் வந்து அது யாருக்கிட்ட கொடுத்துருக்காங்க? அந்த இன்ஜினியரை, அந்த நாகப்பட்டினத்தில் மேற்பார்வை பொறியாளர், சூப்பரண்டிங் இன்ஜினியர், மின் பொறியாளர் அலுவலகம். மேற்பார்வை பொறியாளர்னா சூப்பரண்டிங் இன்ஜினியர் எஸ்சி லெவலில் கொடுத்துருக்காங்க. அவங்க இதில் ஹைலைட் என்னன்னா, அவங்க ரிசீவ் பண்ணி சீல் போட்டு வாங்கின லெட்டர் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமாம், சீல் போட்டு அவன் தூக்கி மீடியா கொடுத்துட்டான் அப்படியே, அவ்வளோதான். அது எனவே கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும், திமுக கவர்மெண்ட்னா சன் டிவி கொடுப்பான், ஜெயலலிதா கவர்மெண்ட்னா ஜெயா டிவி கொடுப்பான். தூக்கி சன் டிவி கொடுத்துட்டான் அவன், பரவாயில்ல. ஏன்னா அதுலலாம் ஒன்றும் தப்பு கிடையாது. அது இஸ் லைஃப், அப்படி தான் போகுது. முதல்ல இது என்ன பெட்டிஷனு? இதனுடைய இன்னொரு அர்த்தம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்படின்னா கேடஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்குன்னு அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் ஒத்துக்கிறாருன்னு. அதுதான் சார் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கோரிக்கையை நீங்கள் வைக்கிறீங்களா ஃபார் வாட்னு சொல்லணும் இல்லையா சார்? நீங்கள் ஒரு பப்ளிக் ரேலி நடத்துறீங்க சார், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பப்ளிக் ரேலி, ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துறீங்க. ஒரு கோரிக்கையை கொண்டு போய் நீங்கள் அதிகாரிகிட்ட கொடுக்குறீங்க, ஒரு துறையில் இருக்க முக்கியமான அதிகாரிகிட்ட கொடுக்குறீங்க. எதற்காக அந்த கோரிக்கைன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? இந்த ஹை டென்ஷன் ஒயர்ஸில் பவரை கட் பண்ணுனா எதுக்கு கட் பண்ணணும்? அந்த கட் பண்ணால் வந்து பவர் சப்ளை அந்த ஏரியாவில் பாதிக்கப்படுமா இல்லையா? மினிமம் காமன் சென்ஸ். நீங்கள் உயர் மின் அழுத்தத்தில் வந்து மின்சாரத்தை தடை பண்ணணும்னு கேட்குறீங்கன்னா அதால் வரக்கூடிய பாதிப்பு என்ன? குறிப்பிட்ட ஏரியாவில் பவர் போயிடும். அது எப்படி உங்களுக்காக எப்படி வந்து பவரை வந்து சிவிலியன் ஏரியாவில் வந்து வீடுகளுக்கோ தொழிற்சாலைகளுக்கோ எப்படி பவரை கட் பண்ண முடியும்? நார்மல் லைஃப் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அது எப்போ கட் பண்ணுவான்னா அதான் இயற்கை பேரிடர் வந்தால் கவர்மெண்ட்டை கட் பண்ணுங்க. பெருமழை, வெள்ளம் அப்படின்னா கவர்மெண்ட்டை கட் பண்ணும். வேற எந்த காரணத்தையும் கட் பண்ண முடியாது. இயற்கை பேரிடரை தவிர வேற எந்த கட்டத்தில் நீங்கள் கட் பண்ணுவீங்க? கூடுதல் லைஃப் லாஸ் ஆகிடக்கூடாது பண்ணுவாங்க.
இல்லை போர்க்காலங்களில் பிளாக் அவுட் பண்ணுவாங்க. ரெண்டுமே கிடையாது. அப்போ எதுக்கு நீ வந்து ஒரு தனிநபர் நாளைக்கு நான் கேட்குறேன், நாளைக்கு இன்னொருத்த கட்சிக்காரன் நடத்துவான், அப்போ போய் அவன் கேட்டான் அவனு கட் பண்ணுங்களா? இந்த கோரிக்கையை எந்த கவர்மெண்ட்டும் என்டர்டெயின் பண்ண முடியாது. அதாவது கேட்டஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சொல்யூஷன் இல்லைங்கிறதுக்காக கவர்மெண்ட்டுக்கிட்ட இந்த அப்பீலில் கொண்டு போயிருக்காங்க. அப்படிதான் பார்க்கணும். இதை அன்னைக்கே என்னாச்சு, பெரம்பலூரில் மின்சாரம் பல இடங்களில் துண்டிக்கப்பட்டது. நல்ல மூவுங்க அது. யார் பண்ணாங்களோ அதிகாரி பாராட்டுக்குரியவர்கள். ஏன்னா அவன் டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி நிற்கிறான், இறங்க மாட்டேன்றான். ஒரு 10 பேர் டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி நிற்கிறான்னு வச்சுக்கோங்க, ஏதோ சம் மிஷாப் ஹேப்பன்ஸ், என்ன ஆகும்? யார் பொறுப்பு? விஜய் பொறுப்பா? அந்த சூப்பரண்ட் இன்ஜினியர் பொறுப்பா? அந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி பொறுப்பா? யார் பொறுப்பு? இது ரொம்ப பெக்யூலரான ப்ராப்ளங்க. நீங்கள் பெரிய அளவில் மாஸ் கேதரிங் வருதுன்னா என்ன பண்ண முடியும் கவர்மெண்ட்டுன்னு எனக்கும் புரியல. இது போய் இந்த கோரிக்கை வந்து இப்படி ஒரு வினோதமான கோரிக்கையை தமிழ்நாடு பார்த்ததா தெரியல. எத்தனையோ வினோதமான வழக்குகளை இந்த நீதிமன்றம் பார்த்துருக்குது. பராசக்தியில் கலைஞர் வசனம் வரும்ல, அவருடைய மகனோட ஆட்சியில் பல வினோதமான காரியங்கள் நடக்குது தமிழ்நாட்டில். இது என்னங்க கோரிக்கை? இது ஒரு கட்சி, இது என்ன? எனக்கு ஒன்றுமே புரியல. இது விளங்குமானும் தெரியல எனக்கு. சொன்னால் அவங்களுக்கு கோவம் வரும். அவங்களுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்றது உண்மை. மக்கள் மத்தியில் அவங்களுக்கு பெரிய அளவில் ஆதரவு இருக்குன்றது உண்மை. நானே அதை பதிவு பண்ணியிருக்கேன். 2 பிரைம் பிளேயர்ஸும் அவரை பார்த்து பயப்படுறாங்க. பெரிய பிளேயர்ஸ் 2 பேருமே விஜய் கட்சியை பார்த்து பயப்படுற அளவுக்கு தான் அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்றது உண்மை. நமக்கு டென்ட் இருக்கு. 2 பேருக்குள்ள பயப்படுறாங்க. ஸ்டாலினும் பயப்படுறாரு, எடப்பாடியும் பயப்படுறாரு. டென்ட் இருக்கு 2 பேருக்கும். ஆனால் இந்த கதியில் போச்சுன்னா இது எலெக்ஷனில் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? எங்கள் தலைவர் வராரு, பவரை கட் பண்ணுன்னு கேட்குறான். தலைகீழில் கோரிக்கை, பவரை கூடுன்னு கேட்பான். இப்போ பவரை கட் பண்ணுன்ற கூடுதலாக கூட்டம் வரும், அங்கே இன்னும் தேவைப்படும். எங்களுக்கு சப்ஸ்டேஷன் போடு, எங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவர் நாங்கள் காசு கொடுத்துறோம், ஜென்ரேட்டர்ஸ் வேணும், இப்படி எதனா அன்இன்டரப்டட் பவர் சப்ளை என்ஷூர் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. இங்கே பவர் சப்ளை கட்டைல் பண்ணுன்றோம். அந்த போகிற வழி பூரா ஹை வோல்டேஜ் பவரை கட் பண்ண சொல்லணும். அது எப்படி இப்படி ஒரு கோரிக்கை அவங்க வைக்கிறாங்கன்னு யாவும் கொடுத்த ஐடியான்னு தெரில. இது நார்மல் இதை விட அவங்க ஏறுறதுக்கு உயரமான இடத்துக்கு தான் ட்ரை பண்ணுவாங்கிறதுக்காகவே சொல்கிறாங்களா? எப்படி இது வந்து சட்டப்படி தப்பு இல்லை. அது எப்படி ஏறுவான் அவன்? நான் கேட்குறேன், டிரான்ஸ்ஃபார்மர் மேலே அவன் எப்படி ஏறுவான்? விலங்குகளா நீங்கள்? மனிதர்கள் இல்லை. ஆர்கனைஸ் பண்ணுற இடம்ன்றது இப்போ அவங்களுக்கு என்ன சொல்கிறது, அந்த இளைஞர்கள் அவங்க வயது, அவங்களுக்கு ஒரு மாற்றத்துக்கான விஷயங்கள், இதில் நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. அவங்களாம் ஆர்கனைஸ் பண்ணுறது இல்லை அவங்கள அரசியல் மயப்படுத்துறதுங்கிறதுல ஒரு பெரிய தேக்கம் இருக்குது. அதனுடைய நீட்சியாகவும் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கா. ஏன்னா கொடுக்குறவர் மாவட்ட செயலாளர்னா தட்ஸ் a problem. Yes, you are right. இது என்ன? இது இஸ் a peculiar problem. It's become a headache for the stateங்க. இது திமுகவுக்கு ஹெட்டேக்கா இல்லையா, மக்களுக்கு ஹெட்டேக்கா மாறுது. விஜய் ஃபேக்டரு திமுக நியூசன்ஸ் வேல்யூ ஹெட்டேக்குன்னு நம்ம பேசுகிறோம். சேலஞ்சரில் இஸ் அ ஹெட்டேக், இதில் டிஸ்ரப்டர்னு. இப்போ மக்களுக்கு டிஸ்ரப்டர் மாறுது இல்லை. திமுக ஹெட்டேக்காக இருந்ததுன்னா திமுக விஜய்க்குமான பிரச்சனை, நம்ம கவலைப்பட தேவையில்லை. தட் டிஎம்கே வில் டேக் கேர். இது மக்களோட பிரச்சனை. மக்களோட பிரச்சனைம் போது திமுக கவர்மெண்ட் இதில் தலையிட்டு ஆகணும். இல்லை, கவர்மெண்ட் ஹேஸ் டு ஸ்டெப் இன். இல்லை, ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இப்படி நடந்தால் அடுத்த டிஸ்ட்ரிக்ட்ஸில் இப்போ ஆப்வியஸ்லி அடுத்தடுத்த ஏதாவது ஒரு மிஷாப் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நடந்தனா அடுத்த டிஸ்ட்ரிக்ட்ல கலெக்டர் பர்மிஷன் கொடுக்க மாட்டார். யார் பொறுப்பு? அன்ரூலி மாப்ஸை ஹேண்டில் பண்ணுறது போலீஸோட வேலை மட்டும் இல்லைங்க, ஆர்கனைசர்ஸோட வேலையும். இவன் மேலே ஏறி நிற்கிறான், சொன்னால் கேட்க மாட்டேன்றான்னா அப்போ ஃபங்க்ஷனை, அப்போ நிகழ்ச்சியை கேன்சல் பண்ணுங்கள். திங்க் அபவுட் சம்திங் எல்ஸ். வேறு வழியை யோசிங்க. ஒரு இடத்துல நீங்கள் போய் கூட்டம் போடுவீங்க, 5 கிலோமீட்டர் வண்டியில் வருவீங்க, சொன்ன டைமுக்கு 8 மணி நேரம் தள்ளி வருவீங்க. உன் மரத்து மேலே ஏறி நிற்பான், டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறி நிற்பான், எது மேலே ஏறி நிற்பான். அந்தந்த லோக்கல் இன்ஜினியர் ஜேஇஓ எஸ்இஓ வந்து ஏஇஓ ஜேஇஓ உஷாராக இருந்து பவரை கட் பண்ணுறாங்க புட்சாலியாக. கொஞ்சம் கண்டுக்காமல் விட்டான்னு வச்சுங்க, எக்கடை கட்டுப்போம். என்னங்க ஆகும்? எதாவது நடந்ததுன்னா அந்த பழி யார் மேலே வரும்? கவர்மெண்ட் மேலே வரும். ஸ்டாலின் தலையில் தான் விடியும், தங்கத்தண்டர்ஸ் தலையில் விடியும், அவர் தான் பவர் மினிஸ்டர் இல்லையா? டிஜிபி தலையில் விடியும். 10 பேர் செத்துடுறான்னு வச்சுக்கோங்க. நடக்கக்கூடாது, நடக்காதுன்னு நம்புவோமாக, நடக்கவே கூடாது, உண்மையில் நடக்கக்கூடாது. பட் இந்த மாதிரி ஒரு மேசிவ் க்ரௌட்ஸ் வரும்போது மிஷாப்ஸ் அண்டு ஸ்டாம்பீட்ஸ் வந்து அன்அவாய்டபிள் சுச்சுவேஷனை நோக்கி நகர்ந்துடும். நானே போன வாரம் இதை ஒரு 5 மணி நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன், ஒரு தொலைக்காட்சிக்கு பேசுகிறதுக்காக. அப்போ எனக்கு வந்து உண்மையிலே ஐ வாஸ் ஒரீட். எனக்கு வந்து ஆண்டவனே இது எதுவும் தப்பு நடந்துடக்கூடாது,
யாருக்கும் எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு தான் மனப்பூர்வமாக நான் நினச்சேன். நான் தேங்க் காட் நத்திங் ஹேப்பன்டு. பட் எல்லா இடத்துலையுமே லக் வில் பி ஆன் யுவர் பார்ட்டு நீங்கள் சொல்ல முடியாது. இட் இஸ் அன்ரூலி க்ரௌட் டு த கோர். இது யூ நீட் அ கோர்ஸ் கரெக்ஷன்ங்கிறத நீங்கள் அக்னாலேஜ் அக்னாலேஜ் பண்ணுறீங்க. கரெக்டாக சொன்னீங்க. இன்றைக்கி அது ஏதோ அவங்க சீரியஸ்னஸ் தெரிஞ்சு தான் போய் பட் திஸ் அ சைல்டிஷ் மூவ். பட் அவங்களுக்கு தெரியுது இது சம்திங் இஸ் அது சிக்கல் ஆகும். தேர் ஆர் எவ்ரி சான்சஸ் ஃபார் இட் டு கெட் வர்சன்ட். ஆனால் எப்படி அட்ரஸ் பண்ணுறது அவங்களுக்கு தெரியல. அவங்க ஏதோ பயப்படுறாங்க இது ஏதோ நடந்துருமோன்னு. அதனால தான் வந்து ஹை பவர் கிளாரிஃபிகேஷனுக்காக நான் உங்களை கேட்குறேன். நீங்கள் இப்போ நீங்கள் வந்து உயர் மின்னழுத்த கோபுரங்கள் அந்த பவரை கட் பண்ணணுன்னா கண்டிப்பாக வந்து சிவிலியன் ஏரியாவில் ஃபேக்ட்ரிஸில் சுற்றி இருக்க இடங்களில் பவர் கட் ஆகிடும் இல்லையா? கட் ஆகும் ஆப்வியஸ்லி இல்லையா? த நார்மல் லைஃப் வில் பி அவுட் ஆஃப் கியர். அது எப்படி நீங்கள் அலோவ் பண்ணுவீங்க? நாங்கள் வந்தால் எல்லாத்தையும் தடை இல்லாமல் கொடுப்போன்னு ஒரு விஷயத்தை பேசுறது கூட அவர் வரலாம். தடை இல்லாத மின்சாரம், தடை இல்லாத மின்சாரம் கொடுப்போன்ட்டு மின்சாரத்தை கட் பண்ணிட்டு பேசிக் அம்யூனிட்டிஸை கொடுப்பேங்கிறத என்ஷூர் பண்ணுவதையும் கூட அவர் பேச வர்றவர். ஆமாம், இப்படியான சொல்லும் போது பவர் கட்டை வச்சுட்டு பேசுறது. பட் யாருமே அதை செய்ய முடியாதுங்க. பவர் கட்டை வச்சுட்டு ஒரு பப்ளிக் ரேலியை நீங்கள் எப்படி அட்ரஸ் பண்ணணும்? சொல்ல போனால் ஒரு வகையில் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட கூட்டம் அதிகமாக இருக்கும், லைவ்ல பார்த்துக்கலான்னு வீட்டில் உட்காந்துருப்பாங்க. எஸ், அவங்கெல்லாம் திரும்ப இங்கே வரணும்னு சொல்லதுக்கான வழியாகவும் அது போகலாம் மேபி. இல்லைங்க, இந்த க்ரௌட் இஸ் அ ப்ராப்ளம்ங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேங்க. நான் அன்றைக்கி அஃப்கோர்ஸ் அன்றைக்கி நான் வந்து இந்த க்ரௌடு வந்து ஏடிஎம்கே டிஎம்கேக்கு இட்ஸ் அ ஒரியிங் ஃபேக்டர் தான் நான் சொன்னேனே ஒழியா. ஐ நெவர் சர்டிஃபைடு விஜய். இல்லை மாற்றி பேசுகிறேன்னு கேட்பாங்க. நான் மாற்றி பேசலை, நல்லா நோட் பண்ணால் தெரியும். ஒன்று அவரோட ஆக்சுவல் பொட்டன்ஷியலை பற்றின நம்மளோட கமெண்ட்ரி, இன்னொன்று இது எத்தனை நாளைக்கு தாங்கும் இது இப்படியே போச்சுன்னான்றது. இப்போ ரெண்டாவது கொஸ்டினுக்கு இப்போயே பதில் வந்துருச்சுல்ல. இல்லை சார், இப்போ வழக்கமாக டிஎம்கேல அவங்க ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருந்துட்டு வழக்கமாக பண்ணுவாங்க. அங்கே மைக் ஆஃப் ஆன போது என்ன சொல்லப்பட்டதுன்னா, மற்ற தலைவர்கள் கலைஞர் அவர்களோ ஜெயலலிதா அம்மையார் அவர்களோ வராங்கன்னா அங்கே ஆல்ரெடி இருக்க மற்ற கேடர்ஸ் என்கேஜ் பண்ணுவாங்க. வேறு ஏதாவது ஒரு ஈவெண்ட் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் கிராஸ் செக் பண்ணுவாங்க. அந்த க்ரௌடை என்கேஜ் பண்ணுறது இருக்குல்ல, இங்கே இரண்டாம் கட்ட தலைவர்கள் முன்னாடி போய் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான வழியெல்லாம் அவங்க யாரையும் பார்க்கவே முடியலங்கிறது இருக்குது. இரண்டாம் கட்ட தலைவர்கள்னு யார் இருக்கா? அட்லீஸ்ட் பதவி அவர் வேனுக்குள்ளே பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துக்கிறாருங்க. யாரோ 4 பேர் முன்னால் ஓடுறோம். போலீஸும் அடிக்குவேட் ப்ரெசன்ஸ் இல்லை. இன்ஃபேக்ட் நீங்கள் எனக்கு தெரிஞ்ச திருச்சியில் அடிக்குவேட் ப்ரெசன்ஸ் போலீஸ் போட்டிருந்தாங்கன்னா, ஒரு 500 போலீஸை போட்டிருந்தாங்கன்னா கிளியர் பண்ணி கொண்டு போயிருந்துருக்கலாம். எனக்கு என்னமோ அது ஒன்றும் கொஞ்சம் அகாமடேட்டிவாக இருந்திருந்தாங்கன்னா. ஏன்னா தனித்தனியாக இருந்தாங்களா இல்லை அவங்க அப்படியே கூப்பிட்டுட்டு வந்த ஒரு மேசிவ் போலீஸ் ப்ரெசன்ஸை போட்டிருந்தீங்கன்னா கிளியர் பண்ணி கொண்டு போயிருக்கலாம். இவ்வளோ தூரம் வந்து நெயில் ஸ்பேஸில் நகர வேண்டிய இனிஷியலியே அவங்கள ரோட் சைடாக போக விடாமல் நடுவில் அசம்பிள் பண்ண விட்டதுங்கிறதும் அது ஒரு காரணம் பார்க்கப்பட்டது. இல்லைங்க, சரி, அது யார் மேலே தப்பு என்னன்னு யூஸ்வலி போலீஸை ப்ளேம் பண்ணுற மாதிரி திருச்சியில் நான் ப்ளேம் பண்ணலை. தேர் த விப்பிங் பாய்ஸ், அது சொல்லலை, நான் அப்படி சொல்லலை. பட் அதுலேருந்து நீங்கள் அடுத்த மாவட்டங்களுக்கு பாடம் கற்றுக்கணுன்னா இது போய் கரண்ட்டை கட் பண்ணுறான்னா ஐ டோன்ட் நோ இது எப்படி போய் ஏதோ சம்திங் தேன் காட்ஸ் கிரேஸ் எதுவும் நடக்கக்கூடாது அப்படி தான் நம்ம விரும்புகிறோம் நம்ம. ஏன்னா பட் இவ்வளோ பெரிய க்ரௌடில் வளவன் ஏதாவது நடக்காட்டி தான் ஆச்சரியம். இது வரைக்கும் அவங்க க்ரௌட்ஸ் எல்லாத்துலேயுமே விக்ரவாண்டி ஆகட்டும், மதுரை ஆகட்டும், அது ரெண்டாவது ஒரு இடத்துல அசம்பிள் ஆனது. இது வந்து இவர் போகிறார் அந்த இடத்துக்கு 5 மணி நேரம் வந்து இட் வாஸ் ஸ்டாண்ட் ஸ்டில். அதுக்கப்புறம் போகிற இடத்துல அரியலூர் மட்டும்தான் போக முடிஞ்சுது, பெரம்பலூருக்கு போக முடியல. எந்த மிஷாப்பும் இல்லைன்றது இட் வாஸ் ஷியர் லக். எல்லா நேரமும் லக்கு உங்கள் பக்கம் இருக்காது. இவ்வளோ மேசிவ் க்ரௌட்ஸ் மொபிலைஸ் ஆகும்பொழுது அது ஏதோ அவங்க ஸ்மெல் பண்ணி தான் போய் இன்றைக்கி வந்து இபியில் கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து கரண்ட்டை கட் பண்ணுன்றாங்க. கரண்ட்டை கட் பண்ணுறதுன்றது பப்ளிக் அங்கேருந்து கேட்பாங்கல்ல, ஒய் ஷுட் வி சஃபர்? இல்லை சார், இப்போ இந்த கிரேஸுக்கான ஒரு காரணம் அவர் ஈஸிலி அவைலபிளாக இல்லைங்கிறது தான் காரணமாக. அது ஒரு காரணம் சார், அது ஒரு காரணம். யூ ஆர் ரைட். என்னமே ஒரு பெக்யூலராக இருக்கு சார். அவர் ஒரு நார்மல் பாலிட்டிஷியனாகவே இல்லையே. அவர் எத்தனையோ பாலிட்டிஷியன்ஸ் வந்தாங்க போனாங்க, எவ்வளோ சினிமாக்காரன் வந்தான் போனான், தோத்தான் ஜெயிச்சான், ஏதோ நடந்தது. பட் இப்படி ஒரு சிலோவில் அவர் இருக்கார். ஒரு இடத்துக்கு வராரு, முந்தியெல்லாம் ஒரு இடத்துக்கு வருவார், 3 மாதம் பொறுத்து வெளில வருவார். முதல் மாநாட்டுக்கு 2வது மாநாட்டுக்கு நடப்புகிற 9 மாதம், அதில் மொத்தம் 3 நிகழ்வுகள். ஆமாம். ஸோ ஆனால் ஆவரேஜ் வந்து ஒன்ஸ் இன் 3 months தான் அவர் வெளியில் வராரு. இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ஒரு வாரம் பொறுத்து அவர் வெளியில் வராரு. இந்த ஒரு வாரம் அவர் என்ன பண்ணார்? என்ன பாலிடிக்ஸ் இந்த பார்ட்டி பண்ணுச்சு பாலிடிக்ஸ். இது என்ன ஒன் டே ஃபங்க்ஷனாக? இது ஒரு நாள் கூத்தா? இட்ஸ் அ கண்டினியூஸ் 24 hours 365 days ஜாப்.
இது என்ன இது என்ன என்னால் இது என்ன மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ் அண்ட் அவரோட இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி என்னன்றது எனக்கு புரியல. அது விமர்சனத்துக்கு உள்ளாகும். கண்டிப்பாக விஜயோட தனிமனித ஆளுமை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சைக்கோ அனாலிட்டிக்கல் ப்ரொஃபைல் உண்டு இல்லையா? அந்த மாதிரி பார்க்கும்போது இவரை எப்படி எந்த கேட்டகரியில் நம்ம சேர்க்கறது? விஜயை எந்த கேட்டகரியில் நீங்கள் சேர்ப்பீங்க? இது என்ன பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு தேவையான அடிப்படை குணாம்சங்களே அவர்கிட்ட இல்லையா? அவரோட ஆக்சஸே இல்லையா? மீடியா கிட்ட அவர் பேசலை. அவருடைய கருத்து என்னன்னு நமக்கு தெரியலையே. இத்தனைக்கும் இவ்வளோ ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் மக்கள்கிட்ட ரிசப்ஷன் இருக்கும்பொழுது அவர் இன்ட்ராக்ஷனே இல்லாமல் இருக்கார். மன் கி பாத் மோடி பண்ணுறாரு, மாதத்துக்கு ஒரு நாள், இவர் வாரத்துக்கு ஒரு நாள் பேசுகிறாரு. மோடியா எல்லாரும் மோடி ஆகிட முடியாது. ஒரு மோடியே இந்தியா தாங்கலை. இன்னும் எல்லாம் மோடி ஆகிட்டாங்கன்னா என்ன ஆகுது இந்தியா? இல்லை, அவர் மன் கி பாத் அந்த ஒரு ஈவெண்ட் தான். ஊரா போய் ஒரு ஊரா போறாரு, அவர் கட்சிக்காரன் பேசுகிறான், அவருக்கு எஸ்டாப்ளிஷ் ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்து எந்த ஸ்டேட்டாக போய்கிட்டே இருக்காரு. அவர் அவரோட ஆட்கள் மக்களோட என்கேஜ் பண்ணுறாங்க. உங்கள் ஆள் யார் என்கேஜ் பண்ணுறா? என்கேஜ் பண்ணுறதுக்கு இவர் இருக்காருன்னு நீங்கள் யாரை உங்கள் கட்சிக்காரங்களுக்கே அறிமுகப்படுத்தி வச்சிருக்கீங்க? யார் செகண்ட் ரேங்க்குன்னு தெரியலையே. போன வாரத்துக்கு இந்த வாரத்துக்கு நடுப்புற என்ன நடந்தது? இந்த 7 நாளில் நீங்கள் என்ன பண்ணீங்க? இப்போ இந்த வாரம் வந்துட்டு 2 நாள் வந்துட்டு போயிடுவீங்க, மறுபடியும் அடுத்த வாரம் வருவீங்க. இது என்ன பாலிடிக்ஸ்? இது எப்படி லாங் டேர்மில் நிற்கும்? வேர் ஆர் த செகண்ட் ரேங்க் லீடர்ஸ்? 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் ஒரு கட்சியால் எப்படி இருக்க முடியும்? அவங்க முன்னாடி இருந்த அந்த க்ரௌடை, இஃப் இட் இஸ் அன் ஆர்கனைசேஷன்னா ஆப்வியஸ்லி ஒரு பொசிஷன்ல இருந்து அதை நகர்த்தக்கூடிய இடத்துல அவங்களும் இருக்கணும்ல. இப்போ யாரோட போலீஸ் பேசும்? ஒவ்வொரு இடத்துக்கும் பொதுச் செயலாளரே போவார்னா அப்புறம் கம்ப்ளீட்டாக எங்கே செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் யார்? சம்திங் இஸ் ராங். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது, சரியா இல்லை. கடந்த வாரம் அந்த ஹியூஜ் க்ரௌட்ஸை வச்சு நான் பேசியிருந்தேன். மாற்றி பேசுகிறத யாரும் நினைக்க வேண்டாம், அப்படி பேசலை. திஸ் இஸ் ஹெட்டிங் ஃபார் சம் சீரியஸ் ப்ராப்ளம்னு எனக்கு ஏதோ பிரச்சனை நோக்கி அவங்க நகர்றாங்களோன்னு தான் எனக்கு தோணுது இது. ஏன்னா இது எதுவுமே சரியா இல்லை. கொண்டு போய் கரண்ட்டை கட் பண்ண எனக்கு எந்த கட்சியுமே அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வச்சதில்லை. வைக்கிறாங்கன்னா அவங்க ஏதோ பயப்படுறாங்க, அவங்களுக்கே தெரியுது. அது நாளைக்கு ஏதாவது இன்சிடென்ட் நடந்ததுன்னா பெரிய சிக்கல். அதை வச்சு எதிரிகள் உங்களை முடிச்சுடுவாங்க உங்கள் கதையை. அதுவும் பிரதான கட்சிகள் மேலே உங்கள் மேலே கொலவெறியில் இருக்காங்க. ஏன்னா அவங்க ஓட் பேங்கை நீங்கள் சூறையாடுறீங்க. எதிர்கட்சி தலைவருக்கோ முதலமைச்சருக்கோ இவ்வளோ க்ரௌட்ஸ் யாருக்காவது வருதுன்னா அது தாங்க முடியாத கோபத்தையும் சீற்றத்தையும் எரிச்சலையும் கொடுக்கும். எடப்பாடிக்கும் கொடுக்கும், ஸ்டாலினுக்கும் கொடுக்கும். அது போக 8% வாங்கி அங்கீகாரம் தற்போது வாங்கி இருக்கக்கூடியவர் டெய்லி சண்டைக்கு கூப்பிடுறாரு. நண்பர் சீமானுக்கும் இது பெரிய கோபத்தை ஏற்படுத்தும். ஒரு டெய்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு விஜயோட. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். யார் யாருக்கெல்லாம் இழக்க ஸ்டேக்ஸ் இருக்கோ எல்லாருக்கும். ஆமாம், அவங்களுக்கு நீங்களே வெறுமாய் மேல்றவங்களுக்கு அவளை கொடுத்த மாதிரி ஆகிடும். அவர் தான் யோசிக்கணும். பட் திஸ் நாட் கரெக்ட் பாலிடிக்ஸ். இது ஒரு சரியான அரசியல் அல்ல. தன் அணுகுமுறையை விஜய் மாற்ற வேண்டும், கலந்தாலோசிக்க வேண்டும். தொண்டர்களின் பாதுகாப்பும் சிவில் மக்களோட பாதுகாப்பும் எல்லோரோட பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது அவர் உணரலன்னா அவரோட அரசியல் டேக் ஆஃபே ஆகாது. ஒரு முக்கியமான கட்டத்தில் தான் அவர் நிற்கிறாருன்னு எனக்கு தோணுது. He's at a crossroads. He's at the crossroads. இது இப்படியே ஓடாது ரொம்ப நாள். இந்த 3 இவங்க நினைக்கிற இந்த பாணியில் அவர் தன்னுடைய அரசியலை வாரம் ஒரு முறை வெளியில் வருது, 2 மாவட்டங்களுக்கு பஸ்ஸில் போகிறது, ஹியூஜ் க்ரௌட்ஸ் மத்தியில் நீந்திக்கிட்டு போகிறது. இது ரொம்ப நாள் இந்த ஆட்டிடியூடு தாங்குமான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா ஹியூஜ் க்ரௌட்ஸ் வரக்கூடிய இடங்களில், மறுபடியும் சொல்லுகிறேன், மிகப்பெரிய கூட்டங்கள் வரக்கூடிய இடங்களில் அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருந்தால்தான் ஆச்சரியம், நடந்தால் ஆச்சரியம் இல்லை. கடந்த வாரம் எதுவும் நடக்கலை, மகிழ்ச்சி. பட் அந்த லக்கு விஜய்க்கோ அரசுக்கோ காவல்துறைக்கோ எல்லா நேரத்திலையும் இருக்கும் என்று நாம் சொல்ல முடியும். தன்னுடைய தொண்டர்களை ஒரு கன்சிஸ்டன்டான ரிஸ்கில் தொடர்ந்து போடுவது ஒரு கட்சி. தொண்டர்களை மட்டும் இல்லை சார், பொதுமக்கள், போலீஸ் எல்லாரையுமே. தேர் ஆல்சோ ஹியூமன் பீயிங்ஸ். ஏன்னா எல்லா பழியும் முதல்ல போலீஸ் மேலே தான் விழும் இப்போ. ஸோ தொண்டர்கள், பொதுமக்கள், போலீஸ் எல்லாருக்குமே இந்த லக்கு கண்டினியூஸாக இருக்குமான்னு தெரியாது. மீடியா எல்லாருக்குமே இந்த இது இருக்குமான்னு தெரியாது. எல்லா நேரத்துலையும் இந்த ரிஸ்க், இந்த அதிர்ஷ்டம் இருக்குமான்னு தெரியாது. விஜய் தான் இது குறித்து யோசித்து முடிவெடுக்க வேண்டும். எதுவும் அசம்பாவிதம் நடப்பதற்கு முன்பு அவர் விழித்துக் கொள்வது அவருக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது. பாப்போம் சார், ஒரு விரிவான ஒரு இடத்துல இதை எப்படி கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுறாங்க. அட் எனி காஸ்ட் அந்த இடத்துல எல்லாருடைய உயிரையும் நம்ம வேல்யூ பண்ண வேண்டியது, அதுக்கான விஷயங்களை செய்ய வேண்டியது தான் முக்கியமானது. நேரத்துக்கு வருது. நன்றி சார்.